புகை நமக்கு கேடு. மனுஷ உசுருக்கு இந்த மண்ணில் ஏது ஈடு? வேணா விட்டு தள்ளு, புகை நமக்கு கேடு. மனுஷ உசுருக்கு இந்த மண்ணில் ஏது ஈடு? காணா வச்சு உன்னை அழைச்சி கொள்ளும் பாடு, காணா வச்சு உன்னை அழைச்சி கொள்ளும் பாடு. நண்பா அரிச்சி போகும் ஓமாரெலும்பு கூடு. அனைவருக்கும் உயராய்வு வேலை வரிசையின் அன்பு வணக்கம். பாதையை மாற்றும் போதை, பதற வைக்கும் போதை, தடுமாற வைக்கும் போதை, தடம் மாற வைக்கும் போதை, நல்வழியை அடைக்கும் போதை, வேல் விழியை கெடுக்கும் போதை, அறிவை அழிக்கும் போதை, ஆற்றலை விழுங்கும் போதை, உறவை மறக்கும் போதை, உறவாடி கெடுக்கும் போதை, புதை குழிக்குள் தள்ளும் போதை, வாழ்க்கையை புதைத்து விடும் போதை. வாழ வேண்டுமா? வாழ்வில் ஒளி வீச வேண்டுமா? வா வா மனிதா, பாதையை மாற்றும் போதையை ஒழிப்போம். இன்றைய நம்முடைய அரங்கம் போதைப் பொருள் ஒழிப்பு அரங்கம். இந்த அரங்கம் நம் அலைவரிசையின் மிக முக்கியமான அரங்கம். எத்தனை அரங்கமானாலும் இவ்வரங்கம் பலரின் வாழ்விலே மாற்றத்தை ஏற்படுத்தும் என நம்புகின்றேன். இவ்வரங்கத்திலே போதைப் பொருள் ஒழிப்பும் மாணவர் சமுதாயமும் என்ற தலைப்பில் நம்மிடையே விழிப்புணர்வு உரையாற்றுபவர் சென்னை புகையிலை கட்டுப்பாட்டுக்கான மாநில அமைப்பாளர் ஸ்ரில் அலெக்சாண்டர் அவர்கள். மனிதர்களை பார்க்கின்றோம், எப்போதேனும் மாமனிதர்களை பார்ப்போம். என் பார்வையில் நான் ஒரே நாளில் கண்டெடுத்த மாமனிதர் இவர். இளைஞர்களின் மீது இவருக்குள்ள அக்கறையை இவருடைய உரையிலே காணலாம். ஸ்ரில் அலெக்சாண்டர் அவர்களுக்கு என்னுடைய நன்றியோடு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இவரை எனக்கு அறிமுகப்படுத்திய முனைவர் மருதத்துரை அவர்களுக்கு என் நன்றியை உரித்தாக்குகின்றேன். ஆன்றோர்கள், சான்றோர்கள், பயனர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். வாருங்கள் உலகத்தமிழ் மாணவர்களே, பாதையை மாற்றும் போதையை ஒழிப்போம். போதையற்ற சமுதாயம் உருவாக உறுதி எடுப்போம். மாற்றம் என்பதே மாறாதது. நாம் அனைவரும் தமிழால் இணைவோம். உங்களின் நான் முனைவர் சே அஜிதா, துறை தலைவர், தமிழ் உயராய்வுத்துறை, திருவிக அரசு கலைக்கல்லூரி, திருவாரூர். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். கோபுரத்தில் இருப்பவனை குப்பை தொட்டிக்கு கொண்டு வரும், பூக்கடையில் இருப்பவனை சாக்கடைக்கு கொண்டு வரும், நல்ல குணத்தை நாசமாக்கிவிடும், நல்ல யோகியனை அயோக்கியனாக்கிவிடும். அதனால் போதையை மறந்துவிடு, மனிதனாய் வாழ்ந்துவிடு. கடித்திட்டால் உயிர் போகும் என்றறிந்தே கடிக்கக்கை பாம்பின் வாய் நீட்டல் போல, வெடித்துவிடும் தீ வைத்தால் என்றறிந்தே வெடிகுண்டை கை வைத்தே தீ வைப்பது போல, நொடிப்பொழுதும் இவை அனைத்தையும் எண்ணிடாமல், நேரும் அந்த விளைவினையும் நினைத்திடாமல், குடிகெடுக்கும் குடி என்ற சொல்லை பார்த்தும் குடிப்பதற்கே நுழைகின்றனர் கடையின் உள்ளே. என்ன சுகம் என்ன சுகம் என வியந்தே எடுக்கின்றார்கள் கைகளிலே மதுவின் கோப்பை. என்னவென்று சொல்லும் முன்பே மயங்கி விழுந்தே எடுக்கின்றார் வாந்தியினை பார்ப்போர் வெறுக்க. என்ன சுகம் என்றவரே உணரும் முன்பே எல்லாமும் கெட்டுடலும் நோயில் வீழ, தின்ன சுகம் ஏதுமில்லை பொருளிழந்தே திகழ்ந்த பெயர் போனதொன்றே கண்ட பலனாம். அன்பு போகும், தாலி நகை அடகு போகும், அருங்குழந்தை கல்வியோடு வளர்ப்பு போகும், அன்றாட கூலியெல்லாம் வீணாய் போகும், அருங்குடும்பம் வாழ்க்கையெல்லாம் பாழாய் போகும். இன்று பள்ளி சிறுவர்களோடு பெண்களெல்லாம் இக்குடிய பழக்கத்தில் விட்டிலானார்கள். இன்னும் இந்த விடமதுவை ஒழிக்காவிட்டால் இந்த நாடு சுடுகாடாய் மாறி போகும். இந்த அருமையான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கும் திருவிக அரசு கலைக்கல்லூரி,
தமிழ் உயர் ஆய்வுத்துறை தலைவர் முனைவர் அஜிதா அவர்கள் மற்றும் வேல் அறக்கட்டளையின் சார்பில் அனைவரையும் இந்த நிகழ்ச்சிக்கு வருக வருக என வரவேற்கிறோம். வாருங்கள் உறவுகளே, காணொளிக்குள் செல்வோம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். வேல் அறக்கட்டளையின் ஒரு அங்கமாக உலகத்தமிழ் மாணவர்களுக்காக செயலாற்றுவதில் பெருமகிழ்ச்சி. இன்றைய அரங்கம் போதைப்பொருள் ஒழிப்பு அரங்கம். போதைப்பொருள் ஒழிப்பும் மாணவர் சமுதாயமும் என்ற பொருண்மையில் வளரும் இளம் தலைமுறையினருக்காக மாணவர்களுக்காக கருத்துக்களை வழங்கி சமூக நலன் காக்க இருப்பவர் மேரி ஆனி என்னும் தொண்டு அறக்கட்டளையின் செயல் அலுவலர் சிரில் அலெக்சாண்டர் அவர்கள். சேவை செய்வதையே தம் வாழ்வின் லட்சியமாக கருதியுள்ளார் என்பதை இவர் முதுகலை சமூக சேவையில் பட்டப்படிப்பை லயோலா கல்லூரியில் பயின்று உள்ளதிலிருந்து உணர முடிகிறது. இவர் பாலிமர் ஜான் ஹாப்கின்ஸ் ஸ்கூல் ஆஃப் பப்ளிக் ஹெல்த்தின் முன்னாள் மாணவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. புகையிலை ஒழிப்பு குறித்த விழிப்புணர்வை தமிழ்நாடு மக்கள் ஒருங்கிணைப்பு என்னும் தம் அமைப்பின் வாயிலாக செய்து வருகின்றார். IFOM வாயிலாக தலைமை பண்பு குறித்த பயிற்சி பெற்றுள்ளார்கள். நியூயார்க்கில் சைக்கோ டிராமாவில் பட்டய படிப்பை முடித்துள்ளார்கள். இந்திய அளவிலான சமூக சேவை செய்வோரின் சங்கத்தின் துணைத் தலைவராக அங்கம் வகிக்கின்றார்கள். PSWA எனப்படும் சமூக சேவையில் ஈடுபடும் உறுப்பினர்களின் அமைப்பின் தலைவராக செயல்பட்டு வருகின்றார்கள் மற்றும் டொபாக்கோ மானிட்டர் என்னும் அமைப்பின் நிறுவனர். வாருங்கள், சமுதாய நலனிற்கு பயனுள்ள ஐயாவின் உரையினை கேட்கலாம். புகை நமக்கு கேடு, மனுஷ உசுருக்கு இந்த மண்ணில் ஏது ஈடு. வேணா விட்டு தள்ளு, புகை நமக்கு கேடு, மனுஷ உசுருக்கு இந்த மண்ணில் ஏது ஈடு. காணா வச்சு உன்னை அழைச்சி கொள்ளும் பாடு, காணா வச்சு உன்னை அழைச்சி கொள்ளும் பாடு. நண்பா அரிச்சி போகும் ஓமாரெலும்பு கூடு. No smoking, no smoking, no smoking, no no. 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 இயற்கை நமக்களித்த சுவாசிக்கும் மூச்சு காத்த புகையால் மாசுபடுத்த வேணாம். உழைப்பு உனக்களித்த காக்காசு சொத்து சொகத்த அழிக்கும் புகை பழக்கம் வேணாம். நீ செய்யும் தப்புக்கு புற்று நோய் தரும் பாதிப்பு, தாய் பிள்ளை அன்புக்கு நீ தரும் தொல்லைக்கு காரணம் காரணம் புகைதானே. No smoking, no smoking, no smoking, no no. 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 வேணா விட்டு தள்ளு, புகை நமக்கு கேடு, மனுஷ உசுருக்கு இந்த மண்ணிலே வீடு. வேணா விட்டு தள்ளு, புகை நமக்கு கேடு, மனுஷ உசுருக்கு இந்த மண்ணிலே வீடு. காணா வச்சு உன்னை அழைச்சு கண்டா காடு மச்சி, காணா வச்சு உன்னை அழைச்சு கண்டா காடு, தானா மக்கிடுவும் மாறெலும்பு கூடு. No smoking, no smoking, no smoking, no no. No smoking, no smoking, no smoking, no no. No smoking, no smoking, no smoking, no no. No smoking, no smoking, no smoking, no no.
தமிழகத்துல இளைஞர்களும் குழந்தைகளும் அதிகமாக பாதிக்கப்படுறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் சொன்ன இந்த போதை பழக்கங்கள். இன்னைக்கு தமிழகம் முழுவதும் இந்த போதை பழக்கம் அப்படிங்கிறது பரவலா இருக்கிறத பார்க்க முடியுது. குறிப்பாக இளைஞர்கள் மத்தியில அது அதிகரிச்சிட்டு இருக்கு அப்படின்றதையும் நம்ம பார்க்கிறோம். இந்த போதைப் பொருட்கள் உள்ள ஒரு முறை அந்த இளைஞர்கள் வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா அவர்களை மீட்டெடுப்பது அப்படிங்கிறது ரொம்ப சிரமமான ஒரு விஷயம். அதனால இளைஞர்கள் அதுக்குள்ள போகாம எந்த அளவுக்கு தப்பிச்சுக்க முடியுமோ அந்த அளவுக்கு தப்பித்துக் கொள்வது மட்டும்தான் சாலை சிறந்தது. அப்படி இல்லைன்னா வெளியில எடுக்கிறது அப்படிங்கிறது கஷ்டம். இன்னைக்கு போதைப் பொருட்கள் பரவலா விற்பனை செய்யக்கூடிய ஒரு காலகட்டத்துல எப்படி இளைஞர்கள் அதுல இருந்து தங்களை தற்காத்துக் கொள்வது அப்படிங்கிறது நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. குறிப்பா நம்ம கல்லூரியிலையும் சரி இல்ல பள்ளிகள்லையும் சரி யாராவது நமக்கு அந்த பொருட்களை அறிமுகப்படுத்தினாங்கன்னா எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு கட் அண்ட் ரைட்டான்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி சொல்லணும். இல்ல நம்ம தயங்கி எல்லாம் சொல்லக்கூடாது. ஏன்னா எந்த விதத்திலையும் அந்த பொருட்கள் நம்மளுடைய வாழ்க்கையை மேம்படுத்தக்கூடிய பொருட்கள் கிடையாது. அது நம்மளுடைய வாழ்க்கையை ஒன்றுமில்லாமல் செய்யக்கூடிய ஒரு விஷயமா தான் நம்ம அதை நம்ம பார்க்கணும். சோ அந்த விதத்துல இந்த புகையிலை அப்படிங்கிறது தான் எல்லா போதைப் பொருட்களுக்குமான ஒரு கேட்வே ட்ரக். அதுதான் ஆரம்ப புள்ளி. முதல்ல ஒரு கூலிப்போ இல்ல பீடியோ சிகரெட்டோ இந்த மாதிரி தான் அவங்க ஆரம்பிக்கிறாங்க. அதை ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அதுதான் நமக்கு பழக்கமாயிடுது. அப்போ அதுல ஒரு முறை நம்ம அதுக்குள்ள போயிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா அதனுடைய போதை பத்தாம அடுத்த கட்டத்துக்கு வேற ட்ரக்ஸை தேடி நம்ம போகக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. ஒரு முறை அந்த பொருட்களை பயன்படுத்திட்டோம் அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறம் அந்த பொருட்கள் தான் நம்மை ஆட்கொள்ளும். அந்த பொருட்கள் சொல்ற அந்த நிக்கோட்டின் சொல்லக்கூடிய அந்த அடிமைப்படுத்தக்கூடிய பொருள் இருக்கு இல்லையா, அதன் கீழே தான் நம்ம இயங்க வேண்டியிருக்கும். நம்ம என்ன செய்யறோம்னு தெரியாது. நம்மளுடைய ஒரு தன்னிலை மறந்த நபர்களாக நம்ம மாறி போயிடுவோம். அப்ப நம்ம என்ன செய்யறோம், நம்ம சாப்பிட்றோமா சாப்பிடலையா, நம்ம யார்கிட்ட சண்டை போடுறோம், என்ன செய்யறோம், இந்த மாதிரியான எந்த விதமான உணர்வுகளுமே அற்று போனவர்களாக நாம மாறி போயிடுவோம். அப்ப அதுக்குள்ள போகாம நம்ம தப்பிச்சுக்கணும் அப்படின்னா அந்த முதல் முறை அவர்கள் பயன்படுத்த நமக்கு கொடுக்கும் பொழுதே நம்ம இல்ல எங்களால நான் பண்ண மாட்டேன், நான் டீச்சர்கிட்ட சொல்லுவேன், இல்ல நான் வீட்டுல சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி அதை கட் பண்ணி வர்றது மட்டும்தான் நாம தப்பித்துக் கொள்வதற்கான ஒரே வழியாக பார்க்கிறோம். ஒரு முறை இதுக்குள்ள போயாச்சு அப்படின்னு சொன்னா ஒரு 18 வயதுக்குள்ள இந்த போதைப் பொருட்களுக்குள்ள அவங்க பயன்படுத்த ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னு சொன்னோம்னா அவர்களை மீட்டெடுப்பது என்பது மிகவும் சிரமமான ஒரு விஷயம். ஒரு அதே சமயத்துல 18 வயது வரைக்கும் அந்த குழந்தைகளையும் இளைஞர்களையும் நம்ம அந்த போதைப் பொருட்களுக்குள்ள போகாம பாதுகாத்துட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா நிச்சயமா நம்மளால அவங்க போறதை தடுத்துற முடியும். அதாவது ஒரு கல்லூரி முடிக்கக்கூடிய ஒரு ஸ்டேஜ்ல இருக்கும் பொழுது அவர்களுக்கு எது சரி எது தவறு, நல்லது எது கெட்டது எது அப்படின்ற விஷயங்கள் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறதுனால அவர்கள் அதுக்குள்ள போக மாட்டாங்க. ஆனா அதற்கு முன்னாடி அந்த இளைஞர்கள் கூட்டம் அவங்கள அதை கொண்டு போயிட்டாங்க அப்படின்னா அதுல இருந்து வர்றது கஷ்டம். குறிப்பா 3 விஷயங்கள்ல தான் இந்த போதைப் பொருட்களுக்குள்ள வர்றாங்க. ஒண்ணு பேரண்ட் பீடி சிகரெட்டை வாங்கிட்டு வர சொல்லி அவர்களுடைய பெற்றோர்களே அனுப்புறது மூலமா இதுல என்னதான் இருக்குன்னு பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ள அவங்க போகக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. ரெண்டாவது இந்த நண்பர்கள் குழு, ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் வாடா நம்ம அடிச்சு பார்ப்போம், சும்மா ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு சொல்லிட்டு அதுல இழுத்து விடக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. இன்னைக்கு ஃப்ரெண்டா இருக்கக்கூடிய நபர்கள் நாளைக்கு இவர்கள் இந்த இளைஞர்கள் ஒரு கல்லூரிக்கு முடிச்சுட்டு ஒரு வேலை வாய்ப்புக்கு போய் அடுத்த பக்கம் அவங்க ஃபேமிலியை ரன் பண்ணிட்டு இருக்கிறப்போதான் இந்த நோய்கள் அவர்களை தாக்க ஆரம்பிக்குது. அப்ப ஃப்ரெண்ட்ஸ் இருக்க மாட்டாங்க. அப்போ யார் இருப்பாங்கன்னா உங்களுடைய மனைவி, உங்களுடைய குழந்தைகள் தான் அதுல பாதிக்கப்பட்டு அவங்கதான் அதை உங்களை பார்க்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. இது ரெண்டாவது. மூணாவது இந்த திரைப்படங்கள்ல நடிகர்களை பார்த்து நம்ம அந்த போதைப் பொருட்களுக்கு அடிமையாகக்கூடிய ஒரு சூழல் இன்னைக்கு பரவலா இருக்கிறத நம்ம பாக்குறோம். குறிப்பா ஒவ்வொருத்தருக்குமே பிடித்த நடிகர்கள் இருப்பாங்க. அப்போ ஒரு பிடித்த நடிகர் ஒரு போதைப் பொருளை பயன்படுத்துறாரு, பீடி பயன்படுத்துறாரு, இல்ல சிகரெட் பயன்படுத்துறாரு, இல்ல வேற ஒரு கஞ்சா இந்த மாதிரியான பொருட்களை பயன்படுத்துறாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுதுன்னா இளைஞர்கள் மனதுல அது நல்ல பொருள் அப்படிங்கிற ஒரு தவறான ஒரு பிம்பத்தை அவர்கள் கொடுத்துறாங்க. அதனால அதை நோக்கி அவர்கள் இளைஞர்கள் போறதை நம்ம பார்க்கறோம். சோ அதனால திரைப்படங்கள்ல பார்க்கக்கூடிய விஷயங்களை நம்பி நம்மளுடைய இளைஞர்கள் தங்களுடைய வாழ்வை அழித்துக் கொள்றதை நம்ம நிறைய இன்னைக்கு தமிழகத்துல பார்க்க முடியுது. இன்னைக்கு அவங்களுக்கு அந்த திரைப்படத்துல நடித்த அந்த ஹீரோஸ்க்கு ஏதாவது பிரச்சனைனா அவங்க வெளிநாட்டுல கூட போய் அந்த ட்ரீட்மெண்ட்டை எடுத்துட்டு வந்துட முடியும். ஆனா அவர்களுடைய ரசிகர்களுக்கு அதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கிடையாது. அவங்க பேரண்ட்டை இன்னமும் பேரண்ட்டை நம்பி இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல தான் இருக்காங்க.
ஆரம்ப கட்டத்துல தன்னுடைய வாழ்வை துவங்குகிற அந்த ஒரு சூழல்ல தான் அவங்க இருந்துட்டு இருக்கிறாங்க. அப்ப அவர்கள் வந்து அதிக அளவுல பொருளாதார சிக்கல்கள்ல மாட்டக்கூடிய ஒரு சூழலை வந்து பார்க்கணும். இன்னைக்கு வந்து போதைப் பொருட்கள், குறிப்பாக வந்து புகையிலை போன்ற பொருட்கள், பான்பரா, குட்கா இந்த மாதிரியான பொருட்கள் வந்து தடை செய்யப்பட்டிருக்கு. கல்லூரிகளுக்கு மத்தியிலையும் சரி, பள்ளிகளுக்கு அருகாமையிலும் இந்த போதைப் பொருட்கள் வந்து முழுமையாக விற்பனை செய்வது அப்படிங்கிறது வந்து தடை செய்யப்பட்டிருக்கு. நிறைய வந்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டிருக்கு. இருந்தாலும் கூட புற்றீசல் போல நிறைய இந்த போதைப் பொருட்கள் வந்து பள்ளிகளுக்கு அருகாமையிலும் கல்வி வளாகங்களுக்கு அருகாமையிலையும் கொண்டு வரதை நம்ம வந்து பார்த்துட்டு தான் இருக்கோம். அப்ப இதுல இருந்து விடுபடணும் அப்படின்னு சொன்னா அந்த பொருட்கள் அங்க கிடைக்காமல் இருப்பதையும் நம்ம வந்து உறுதி செய்யணும். அந்த மாதிரி பொருட்கள் கிடைக்குது, அந்த மாதிரி பொருட்கள் வந்து கல்லூரிகள்ல பள்ளிகள்ல அந்த பொருட்களை வந்து பயன்படுத்துறதுக்கு உள்ள கொண்டு வராங்கன்னா உடனடியாக அதை வந்து நம்ம அரசுக்கும் அது சம்பந்தமான துறைகளுக்கும் நம்ம வந்து அவர்களுக்கு தெரிவிச்சு அதை வந்து இல்லாமல் செய்வது அப்படிங்கிறது தான் வந்து முக்கியமான வேலையா பார்க்கிறோம். அதுல கல்லூரி நிர்வாகத்திற்கும் பள்ளி நிர்வாகத்திற்கும் ஒரு மிகப்பெரிய பங்கு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அவர்கள் வந்து அதை அந்த பொருட்கள் வந்து மாணவர்களுக்கு கிடைக்காமல் இருப்பதை உறுதி செய்வதை எடுக்கணும் அப்படின்றத வந்து நம்ம வந்து பார்க்கிறோம். அதே சமயத்துல ஒரு முறை அந்த பொருட்களுக்குள்ள போயிட்டாங்க, அதுல இருந்து விடுபட முடியுமா அப்படின்னு சொன்னா இன்னைக்கு பெரிய அளவுல கிடையாது. சக்சஸ் ரேட்டுங்கிறது வந்து இன்னைக்கு கிடையாது. ஒருத்தர் வந்து போதைப் பொருளை பயன்படுத்தினதுக்கு அப்புறம் நிறைய பேர் நீங்களே பார்த்திருப்பீங்க, கேட்டிருப்பீங்க, சிகரெட் அடிச்சிட்டு இருந்தா அந்த ஜனவரி 1ஆம் தேதியில இருந்து அடிக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அது எவ்வளவு நாள் போகும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு 10 நாள் 15 நாள். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா திருப்பி அவர் ஆரம்பிப்பாரு. அதுக்கப்புறம் அடுத்த வருஷத்துல வந்து அதை விட ஆரம்பிப்பாரு. சோ இந்த மாதிரி வந்து அதை விடுபடுவதற்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப கம்மி. ஆனா இன்னைக்கு ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து இருக்கு. அந்த செசேஷன் சர்வீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டேப்லெட்ஸ் எல்லாமே வந்திருக்குது, பேட்சஸ் வந்திருக்குது. ஸோ அந்த மாதிரி நிறைய ட்ரீட்மெண்ட் இருக்கு. ஆனா இந்த ட்ரீட்மெண்ட்ஸை யார் எடுக்க முடியும், அதுக்கான பொருளாதார செலவுகள் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம வந்து யோசிக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். அந்த ட்ரீட்மெண்ட் இன்னைக்கு பரவலா எல்லா இடங்கள்லயும் கிடைக்குதானா இல்ல, அங்க ஒண்ணு இங்க ஒண்ணுமா தான் இருக்கு. ஒரு டிஸ்ட்ரிக்ட்லயே 1-2 இடங்கள்ல தான் வந்து இந்த ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு. அது போய் அந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது வந்து ரொம்ப சிரமமான ஒரு விஷயம். இன்னொன்னு, இதனால வரக்கூடிய நோய்கள் அப்படிங்கறத கணக்கில் எடுத்தோம்னு சொன்னா, இதுக்கு முன்னாடி எல்லாம் என்ன பண்ணுவோம்னா, யாரெல்லாம் வந்து இந்த புகையிலை பொருட்களை பயன்படுத்துறாங்களோ, போதைப் பொருளை பயன்படுத்துறாங்களோ அவங்கதான் அதுல பாதிக்கப்படுவாங்க அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்கு. ஆனா இன்னைக்கு WHO ஒரு ரிப்போர்ட் வந்து வந்ததுக்கு அப்புறம் என்னன்னா, புகையிலை பொருட்களை நாம போய் கடையில காசு கொடுத்து வாங்கி பயன்படுத்தணுங்கிற அவசியம் கிடையாது. யாராவது ஒருத்தவங்க பயன்படுத்துறாங்க, நம்ம அந்த சைடு போனோம்னாவே அந்த 2ஆம் நிலை புகையிலை, செகண்ட் ஹேண்ட் ஸ்மோக்கிங் அப்படிங்கிறதுனால நாம பாதிக்கப்படுவோம். அவங்களுக்கு என்ன நோய்கள் எல்லாம் வருமோ அந்த நோய்கள் எல்லாம் நமக்கும் வரும் அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்கு. அதே மாதிரிதான் மற்ற ட்ரக்ஸும், அந்த பொருட்களை அவங்க பயன்படுத்தினாங்க அப்படின்னா பக்கத்துல நாம இருந்தோமோ யார் இருந்தோம்னாலும் அவர்கள் வந்து யார் என்னன்னு பார்க்க முடியாது. அவர்கள் வந்து தன்னிலை மறந்தவர்களாக இருக்கிறாங்க. அதனால அவங்க எதையும் செய்வதற்கு தயங்க மாட்டார்கள் அப்படிங்கிறத பார்க்கிறோம். இன்னைக்கு நிறைய பேப்பர்ல எல்லாம் பார்க்கிறோம், தன்னுடைய தாயை வந்து பணம் கொடுக்கல, போதைப் பொருள் வாங்குறதுக்கு பணம் கொடுக்கலன்ட்டு அடிச்சு கொலை பண்ணக்கூடிய ஒரு சூழலும் வந்து இன்னைக்கு வந்து இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அந்த அளவிற்கு பாதிப்பை உருவாக்கக்கூடியதுதான் இந்த போதைப் பொருள். அவங்க வந்து தெரிஞ்சு செய்யறதில்லை. அதுக்கப்புறம் அவங்க வந்து நோயாளியாக மாறி விடுகிறார்கள். ஒரு முறை அவங்க பயன்படுத்தி அந்த இன்பத்தை அனுபவிச்சதுக்கு அப்புறம் அந்த பொருள் வந்து அவர்களை ஆட்கொண்டு விடுகிறது. அதனால வந்து அவங்களால அதுல இருந்து விடுபட முடியல. அதுக்கப்புறம் வந்து அவர்கள் வந்து என்ன செய்யறோம், தன்னிலை மறந்த நபர்களாக மாறி பல்வேறு சமூக குற்றங்களை செய்யக்கூடிய நபர்களாக அவர்கள் மாறி போறாங்க அப்படின்றதையும் வந்து நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். அதே மாதிரி நிறைய மற்ற மாநிலங்கள்ல இருந்து நிறைய போதைப் பொருட்கள் தமிழகத்திற்குள்ள வரதையும் பார்க்கணும். ஊர்ல இல்லாட்டியும் கூட வெளியில இருந்து வரக்கூடிய பொருட்கள் வந்து பல்வேறு நபர்களின் மூலமாக, குறிப்பாக வட மாநிலத்தவர்களின் மூலமாக அந்த பொருட்கள், குட்காங்கிற அந்த பொருட்கள் வந்து நம்முடைய கல்லூரி வளாகங்களுக்குள்ள பரவலாக எளிதாக கிடைக்கக்கூடிய ஒரு சூழல் வந்து இன்னைக்கு இருந்துட்டு இருக்கு. அதை வந்து அரசாங்கம் பல்வேறு நடவடிக்கைகள் வந்து எடுத்துட்டு இருக்கிறாங்க. அதுக்கு நம்ம இளைஞர்களும் மாணவர்களும் அதுக்கு வந்து நாம ஒத்துழைப்பு கொடுக்கணும். அதுக்காக ஒரு அப்ளிகேஷனும் இருக்கு, டொபாக்கோ மானிட்டர் அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன் வந்து பிளே ஸ்டோர்ல இருக்கு. அந்த அப்ளிகேஷனை நம்ம டவுன்லோட் பண்ணினோம் அப்படின்னு சொன்னோம்னா அந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணிட்டு அதுல வந்து நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்து லான்ச் பண்ண முடியும். இப்ப ஏதோ வந்து புகையிலை பொருட்கள் விற்கிறாங்க இல்ல போதைப் பொருட்கள் விற்கிறாங்கன்னா அந்த அப்ளிகேஷன்ல போய் நம்மளோட பேர் இல்லாம ஒரு கம்ப்ளைண்ட் வந்து லான்ச் பண்ண முடியும். அதன் மூலமாக அந்த பொருட்களை விற்பவர்களின் மீது நடவடிக்கை எடுக்கிறது அப்படிங்கிறத வந்து உறுதி செய்யலாம். அதே மாதிரி திரைப்படங்கள்லையும் இன்னைக்கு வந்து சில நடைமுறைகள்ல சில கட்டுப்பாடுகளை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஆனா அதை திரைத்துறையினர் வந்து சரியான முறையில அதை வந்து கடைபிடிக்கிறாங்களா அப்படின்னா கிடையாது. பொதுவா வந்து ஒரு படம் இருக்குன்னா அந்த படத்துல புகையிலை பொருட்களை பயன்படுத்தக்கூடிய காட்சி இருக்குன்னு சொன்னா
அதுக்கு முன்னாடி அந்த ஹீரோ வந்து சொல்லணும், இந்த காட்சிக்காக தான் நாங்க இதை பண்றோம், இதை வந்து நீங்க பயன்படுத்தாதீங்கன்னு சொல்லணும். அதே மாதிரி நம்மளுடைய அது எந்த தமிழ் படம்னா தமிழ்ல, இல்ல மற்ற படங்கள்னா மற்ற மொழி படங்கள்னா அந்த மொழியில ஒரு புகைப்பிடிக்கக்கூடிய காட்சி வரும் பொழுது அதுல வந்து அந்த எழுத்துக்கள் வந்து இருக்கணும். புகைப்பிடிக்கிறது வந்து சட்டப்படி குற்றம் அப்படிங்கிற அந்த ஒரு எழுத்து இருக்கணும். அதே சமயத்துல சில ஆடியோ விஷுவல் டிஸ்கிளைமர்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சில கட்டுப்பாடுகள் இருக்கு. ஆனா அதை வந்து சரியான முறையில இன்னைக்கு கடைபிடிக்காத சூழல் இருக்கு. அதே மாதிரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்குள்ள இந்த மாதிரியான நிறுவனங்கள் புகையிலை நிறுவனங்களோட சேர்ந்து ஏதாவது வேலை செய்யலாமான்னா அப்படி செய்யக்கூடாது. அதுக்காக ஒரு ஆர்டரும் இருக்கு. எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் வந்து 242 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டர், ஜிஓ நம்பர் 242 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டர் இருக்கு. அதன் மூலமாக எந்த புகையிலை நிறுவனமும் கல்வி நிறுவனங்களுக்குள்ள எந்த விதமான நடவடிக்கைகளையும் அவர்கள் வந்து மேற்கொள்ளக்கூடாது அப்படிங்கிற தமிழக அரசினுடைய ஒரு சட்டமும் வந்து கல்வித்துறையினுடைய ஒரு ஆணையும் இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்தாலும் இளைஞர்களாகிய நாம தான் வந்து நம்மளை தற்காத்துக் கொள்வதற்கு என்ன செய்யணுமோ அதை செய்யணும். அப்போ நாம வந்து இது மாதிரியான இடங்களுக்கு போவதை தவிர்ப்பது, எங்கெல்லாம் அந்த மாதிரியான போதைப் பொருட்கள் இருக்கோ அந்த இடங்களுக்கு போவதை தவிர்ப்பது. அதே மாதிரி போதைப் பொருட்கள் பயன்படுத்தக்கூடிய நண்பர்கள் வட்டத்துல வந்து நாம சேராம இருக்கிறது அப்படிங்கிறதும் வந்து நமக்கு வந்து மிகவும் ஒரு முக்கியமான ஒரு விஷயமா வந்து நம்ம வந்து பார்க்கிறோம். பொதுவா வந்து இப்போ போதைப் பொருள் வந்து பல்வேறு வடிவங்கள்ல இன்னைக்கு மாறிடுச்சு. முன்ன இருந்த மாதிரி கிடையாது. முன்ன ஏதோ பீடி சிகரெட் இல்ல ஏதோ ஒரு பொருட்கள் சொல்லிட்டு இருக்கோம். இன்னைக்கு லேட்டஸ்ட் டெக்னாலஜிக்கு தகுந்த மாதிரி நிறைய வடிவங்கள்ல வந்து அந்த போதைப் பொருட்களுடைய விஷயங்கள் வந்து மாறிடுச்சு. அது வந்து கேக்கா இருக்கட்டும், ஐஸ்கிரீமா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய பொருட்கள்ல அதை ஆட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நாம தான் அதுல வந்து கவனமா இருக்கணும். எந்த பொருட்கள் எல்லாம் வந்து நமக்கு ஒரு பொருளை சாப்பிட்ட உடனே ரொம்ப உற்சாகம் தரக்கூடியதா இருக்கு, அப்படி இல்லைன்னா ரொம்ப மயக்கமா இருக்கு, இல்ல ஒரு மாதிரியான போதையா இருக்குன்னு சொன்னா நம்ம உடனடியாக விழித்துக் கொள்ள வேண்டிய ஒரு கட்டத்துல இருக்கும். அப்படி இல்லைன்னா அந்த பொருட்களுக்கு நாம வந்து அடிமையாகக்கூடிய சூழல் இருக்கு. இன்னைக்கு நிறைய கல்வி வளாகங்களுக்கு மத்தியில இந்த மாதிரியான பொருட்கள்ல போதைப் பொருட்கள் கலந்து விற்பனை செய்வதை பிடிச்சதெல்லாம் நீங்க வந்து பார்த்துருக்கீங்க. அதே மாதிரி கெஜெட்ஸ், இப்ப நம்ம எல்லாருமே வந்து செல்போன் வச்சிருக்கிறோம், இல்லை வந்து இந்த மாதிரி செல்போன் தான் அதிக அளவுல பயன்படுத்திட்டு. அந்த மாதிரி எலக்ட்ரானிக் கெஜெட்ஸ்ல வந்து இப்ப இன்னைக்கு வந்து புகையிலை பொருட்கள் வந்து வருது. அதாவது எலக்ட்ரானிக் சிகரெட்னு சொல்லுவோம். நல்ல வேலையா வந்து தமிழகத்திலையும் சரி இந்திய அளவிலையும் சரி இந்த எலக்ட்ரானிக் சிகரெட் அப்படிங்கிறது வந்து கம்ப்ளீட்டா வந்து பேன் பண்ணப்பட்டது. அது வந்து இங்க கிடையாது. மற்ற நாடுகள்ல வந்து அதை பேன் பண்ண முடியல, அதை வந்து கண்ட்ரோல் பண்றாங்க. இங்க விற்கலாம், இங்க விற்க கூடாது, இந்த பிளேவர் தான் பண்ணுவோம், அப்படிலாம் நிறைய கட்டுப்பாடுகள் வச்சு அதெல்லாம் ஒண்ணும் செய்ய முடியல. ஆனா நம்ம நல்ல வேலை தமிழகத்துல அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு இல்லை, அது வந்து பேன் பண்ணப்பட்டது. அதே மாதிரிதான் அந்த குட்கா புகையிலை எல்லாம் இதுக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா கடைகள்ல வந்து தொங்க போட்டிருப்பாங்க. நிறைய இந்த மாதிரியான பொருட்கள் வந்து கடைகள்ல பெட்டி கடைகள்ல வந்து தொங்கிட்டு இருக்கும். அதை குழந்தைகளோ இளைஞர்களோ அதை பார்த்து வாங்கக்கூடிய ஒரு சூழல் இருந்தது. ஆனா இன்னைக்கு வந்து முழுமையாக அது வந்து அந்த ஃபுட் சேஃப்டி FSSAIன்னு சொல்லக்கூடிய அந்த உணவு பாதுகாப்பு சட்டத்தின் மூலமாக வந்து அதை வந்து முழுமையாக தடை பண்ணிட்டு இருக்காங்க. அங்கங்க வந்து சில பொருட்கள் வந்து பல பகுதிகளில் கிடைக்கிறதும் நமக்கு தெரியுது. அது வந்து இல்லீகல், அவங்க மேல நடவடிக்கை எடுக்க முடியும், அவங்களை அரெஸ்ட் பண்ண முடியும். அந்த கடையவும் வந்து அரசாங்கம் வந்து அதை இழுத்து மூடுவதற்கான எல்லா வாய்ப்புகளும் இன்னைக்கு இருக்கு. அதை நிறைய செஞ்சுட்டும் இருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த போதைப் பொருட்களில் விற்பனை செய்யக்கூடிய நபர்கள் மீது குண்டர் சட்டம் பாய்வதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் நம்ம இருக்கிறத வந்து நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி இதனால சம்பாதிச்சிருந்தாங்க அப்படின்னு சொன்னா அவர்களுடைய வருமானம், அவர்கள் சம்பாதித்த அனைத்தையுமே வந்து பறிமுதல் செய்வதற்கான அதிகாரமும் இன்னைக்கு வந்து தமிழகத்துல அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. அப்ப இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய இருக்கும் பொழுது இதெல்லாம் பயன்படுத்தி நாம அந்த புகையிலை பொருட்கள்ல அந்த போதைப் பொருட்களுக்கு உள்ள போயிடாம நம்மளை தற்காத்துக் கொள்வது அப்படிங்கிறது தான் வந்து சால சிறந்தது. அதை நம்ம உடனடியா செய்யணும். நம்ம சொல்லும் பொழுதும் அதுதான் சொல்றோம். ஏதோ நம்ம வள கொலை அப்படின்லாம் இதை பார்க்க முடியாது. ஒரு போதைப் பொருள் வந்து நமக்கு கிடைக்குது, நம்ம நண்பர்களுக்கு கிடைக்குது அப்படின்னு சொன்னா உடனடியா நம்ம வந்து அதை விழித்துக் கொள்ள வேண்டும். உடனடியாக நம்ம அந்த கம்ப்ளைண்ட்டை வந்து நம்ம பண்ணி அதை வந்து இல்லாமல் செய்வது அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து நம்ம செய்யணும். இது வந்து இப்போ போதைப் பொருட்கள் வந்து இன்னைக்கு நம்ம சாப்பிட்றோம், இன்னைக்கே அது வந்து பாதிப்பு தெரியுமானா தெரியாது. ஒரு பாய்சன் இருக்கு, ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னா இதை இன்னைக்கு குடிச்சாச்சுன்னா உடனடியா நாளைக்கு அவங்க இறந்து போயிடுவாங்க. ஆனா போதைப் பொருட்கள் அப்படி கிடையாது. இன்னைக்கு பயன்படுத்துவாங்க. கல்லூரி நாட்கள்ல, பள்ளி நாட்கள்ல அந்த போதைப் பொருட்களை வந்து அவங்க வந்து இயல்பா பயன்படுத்துவாங்க. அந்த சமயத்துல அவங்களுக்கு அது ஒண்ணுமே செய்யாது. ஆனா ஒரு 10 வருடங்கள் கழித்து அல்லது ஒரு 15 வருடங்களை கழித்து பாத்தீங்கன்னா அந்த சமயத்துல அவங்க பயன்படுத்தின அந்த போதைப் பொருளுடைய அந்த தாக்கம் வந்து பல்வேறு நோய்களை அவர்களுக்கு கொடுக்கக்கூடியதாக. ஒரு 10-15 வருடங்கள்ல கல்லூரி வாழ்க்கையை முடிச்சு நல்ல ஒரு லைஃப்க்கு போயிருப்பாங்க. அந்த சமயத்துல இந்த நோயினால பாதிக்கப்படும் பொழுது நிச்சயமாக அந்த குடும்பம் வந்து உருக்குலைந்து போகக்கூடிய
ஒரு சூழல் இருக்கு அப்படின்றத வந்து நம்ம பார்க்கிறோம். அதனால நாம இந்த நேரத்துல நம்ம உடனடியாக ஒரு நல்ல ஒரு முடிவை எடுத்து அதற்குள்ள போகாமல் நம்மை தற்காத்து கொள்வது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அப்படி தற்காத்து கொள்வது அப்படின்னா என்னை எப்படி நான் தப்பிச்சுக்க முடியும்? நான் மட்டும் போகாம இருக்கிறது மட்டும் இல்ல, அந்த பொருட்கள் நம்மை சுற்றி கிடைக்காமல் இருப்பதையும் நம்ம உறுதி செய்யணும். ஒண்ணும் இல்லை, நீங்களே கேட்டு பாருங்களேன். உங்களுக்கு எவ்வளவு பேரை தெரியும், எவ்வளவு மாணவர்கள், எவ்வளவு இளைஞர்களை தெரியும் போதைப் பொருட்கள் பயன்படுத்துறவங்க அப்படின்னு கேட்டா எல்லாருக்குமே யாராவது ஒருத்தரை தெரிஞ்சிருக்கும். அப்ப யாராவது ஒருத்தரை தெரிஞ்சிருக்கு அப்படின்னா அது வந்து நமக்கு வர்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. அப்போ எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கக்கூடிய விஷயம் நம்மை ஆட்கொள்வதற்கு ரொம்ப நேரம் ஆகாது. அதனால அந்த மாதிரியான விஷயங்கள் தெரியுது அப்படின்னா உடனடியாக நாம அது குறித்த நடவடிக்கைகள்ல இறங்குறது, நம்ம புகையிலைக்கு எதிராக, போதைப் பொருட்களுக்கு எதிராக நம்ம இயக்கங்கள்ல வந்து பங்கெடுக்கிறது, அது குறித்து பேசுறது, அது குறித்த தகவல்களை வந்து தெரிஞ்சுக்கிறது, அது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு போதைப் பொருட்களை பயன்படுத்துறவங்க, குறிப்பா அந்த டுபாக்கோ ப்ராடக்ட்ஸ் வந்து யூஸ் பண்றவங்கள்ட்ட கேட்டோம்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, என்னென்ன பாதிப்புகள் இருக்குங்களான்றத நம்மளை விட அவங்க தெளிவா சொல்லுவாங்க. அப்ப என்னன்னா அவங்களால அதுல இருந்து விடுபட முடியல. அந்த நிக்கோட்டின் வந்து அவங்களை முழுமையா வந்து அவங்களை கொண்டு போயிடுச்சு. அதுல இருந்து விடுபட முடியல. என்னதான் பாதிப்பு இருக்குன்னு தெரிஞ்சாலும் அது வந்து விடுபட முடியல. அப்ப நம்ம அதுக்குள்ள போகாம இருக்கிறது மட்டும்தான் வந்து நம்ம பாதுகாக்க முடியும். அப்படி இல்லைன்னா ஒன்ஸ் போனதுக்கு அப்புறம் நாமளும் வந்து வியாக்கியானம் பேசக்கூடிய நபர்களா, இதனால என்ன பாதிப்பு, அவங்க செஞ்சாங்க, இவங்க செஞ்சாங்க, எங்க தாத்தா வந்து பல வருஷம் வந்து இந்த மாதிரி போதைப் பொருள் பயன்படுத்தினாரு, இல்ல வந்து புகையிலை பயன்படுத்தினாரு, அவருக்கெல்லாம் எதுவுமே வரல அப்படின்ட்டு. அப்படி கிடையாது. புகையிலை பொருட்களை பயன்படுத்தக்கூடியவர்கள்ல 100 பேர் பயன்படுத்துறாங்கன்னா நிச்சயமாக 50%, ஒரு 50 பேர் வந்து புகையிலை தொடர்பான நோய்களினால மட்டும்தான் அவங்க இறந்து போறாங்க. இன்னைக்கு இந்தியால வருஷத்துக்கு பாத்தீங்கன்னு சொன்னா 15 லட்சம் பேர் வந்து புகையிலை தொடர்பான நோய்கள்னால இறந்து போறாங்க. இப்ப சமீபத்துல கொரோனா வந்தப்போ அதுல இறந்து போனது கிட்டத்தட்ட வந்து ஒரு 5 லட்சம் பேர். ஆனா புகையிலைனால இறந்து போனது வந்து ஒவ்வொரு வருடமும் 15 லட்சம் பேர். அப்ப நம்ம கொரோனாவுக்கு எவ்வளவு முன்னெச்சரிக்கைகளை எடுத்தோம், எவ்வளவு தடுப்பு நடவடிக்கைகளை எடுத்தோம், எவ்வளவு நம்ம வந்து ட்ரீட்மெண்ட்ஸ்க்கு எல்லாம் செலவு பண்ணோம். ஆனா இந்த மாதிரியான போதைப் பொருட்களை வந்து நம்ம தடுக்கிறதுக்கான வேலைகளை வந்து நம்ம வந்து செய்யல. அப்ப இதனுடைய வீரியத்தை, இதனுடைய பாதிப்பை இன்னும் நம்ம வந்து அறியல, இன்னும் நம்ம வந்து அதுக்குள்ள போகல. பஞ்சாப்ல வந்து அந்த ஒட்டுமொத்த மாநில இளைஞர்களுமே வந்து பெரிய அளவுல இந்த போதைப் பொருட்கள்னால பாதிக்கப்பட்டாங்க. அந்த மாதிரியான ஒரு சூழல் தமிழகத்துக்கு வராம இருக்கணும்னு சொன்னா நம்ம எல்லாருமே வந்து இணைஞ்சு நம்ம வந்து வேலை செய்யணும். அதன் மூலமாக மட்டும்தான் நம்மளால வந்து அதுல இருந்து விடுபட முடியும். அதே மாதிரி நிறைய குழுக்கள், நிறைய நிறுவனங்கள், நிறைய அமைப்புகள், நிறைய இண்டிவிஜுவல்ஸ் இதுக்கு எதிராக நிறைய வேலைகளை வந்து செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அந்தந்த பகுதிகளில், உங்க பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த மாதிரியான நபர்களோட இணைந்து இந்த போதைப் பொருட்கள் இல்லாத ஒரு தமிழகத்தை நம்ம உருவாக்குவது அப்படிங்கிறது வந்து நமக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா போதைப் பொருள் இது யாரோ சாப்பிட்றாங்க, யாருடைய பிரச்சனையோ இல்லை, இது ஒவ்வொருவருடைய பிரச்சனை. உதாரணத்துக்கு நிறைய ட்ரக்ஸ் இன்னைக்கு இருக்குன்னு சொன்னோம் இல்லையா, அதே மாதிரி ஒரு சில ட்ரக்ஸ் வந்து நம்ம சமீபத்துல கூட ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து ஒரு பையனை வச்சிருக்காங்க. அந்த பையன் என்ன பண்ணாருன்னா இந்த ஒரு மார்க்கெட் ஏரியால போயிட்டு ஒரு பெண்ணினுடைய செயினை வந்து பறிச்சு, அந்த பெண்ணும் அந்த குழந்தையும் போறாங்க, அவங்க மோட்டர்ல போயிட்டு அந்த செயினை பறிக்கிறப்ப அந்த லேடி வந்து விழுந்து இறந்து போயிடுறாங்க. அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல அந்த பையனை கொண்டு வந்து வச்சிருக்கிறாங்க. அப்ப அந்த பையன் அவன் என்ன செஞ்சான் அப்படின்றதே அவனுக்கே தெரியல. என்னன்னா அவன் வந்து ஒரு போதைப் பொருளுக்கு அடிமையா இருந்தான். அப்ப அந்த போதைப் பொருள் தேவை, அதுக்கு பைசா தேவைன்னா எதையும் செய்வதற்கு அவர்கள் வந்து தயாரா இருக்கிறாங்க. அப்ப அந்த மாதிரி சூழல்ல அந்த பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணும் அந்த குழந்தையும் என்ன தப்பு செஞ்சாங்க? இது வந்து யாருக்கு வேணாலும் நடக்கலையா? நம்மளுடைய சகோதரிகளுக்கும் நம்மளுடைய பெற்றோர்களுக்கும் இது நடக்கலாம் இல்லையா? அப்போ இந்த மாதிரியான நபர்கள் நம்ம சமூகத்துல உலவிட்டு இருந்தாங்க, இந்த மாதிரியான போதை ஆசாமிகள் இருந்தாங்கன்னா இது அவங்க ஏதோ பண்ணிட்டு போறாங்கன்னு சொல்லி நம்ம விட முடியாது. அப்போ அது நம்மளையும் பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. ஒரு கிராமத்துல இன்னைக்கு கிராமங்களையுமே நிறைய போயிட்டு இருக்கு. அப்போ இருக்கிறாங்கன்னா அதனால பல்வேறு சமூக சிக்கல்கள் உருவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு, சமூக குற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு, அதுல நாமளும் பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு. அதனால இது யாரோட பிரச்சனையோ, ஏதோ ஒரு பிரச்சனை, எங்கேயோ உள்ள பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி இல்லாம இது ஒவ்வொருவருடைய பிரச்சனை. நாம இதுல வந்து நடவடிக்கை எடுக்கணும். இதுல நான் நேரடியாக பாதிக்கப்படுவேன் அப்படிங்கிறத நாம உணர்ந்தோம்னா மட்டும்தான் இதுல இருந்து விடுபட முடியும், இதற்கு எதிராக நம்மளால பணியாற்ற முடியும். சோ அந்த விதத்துல இளைஞர்களும் மாணவர்களும் இணைந்து இந்த போதைப் பொருட்கள் இல்லாத ஒரு தமிழகத்தை உருவாக்குவதற்கு நாம் இணைந்து வேலை செய்வோம். நன்றி. நீ விஞ்ஞானியாக ஆசைப்பட்டதுக்கு அவன் அப்பா தான் காரணம். எப்படி தெரியுமா? அன்று சுப்பிரமணியின் 10வது பிறந்த நாள். சுப்பு, உன்னோட பிறந்த நாளுக்கு அப்பா ஒரு பரிசு வச்சிருக்கேன், இந்த வாங்கிக்க கண்ணா. ஹை, என்ன இருக்கு பாதுல? திறந்துதான் பாரேன்.
இந்த பல்பை கண்டுபிடித்தது யாருன்னு உனக்கு தெரியும். அவர்தான் தாமஸ் ஆல்வா எடிசன். அவர்தான் இந்த உலகத்துக்கே வெளிச்சம் தந்தவர். அதே போல நீயும் இந்த உலகத்துக்கு புதிய புதிய கண்டுபிடிப்புகளை தரணும். நீ பெரிய விஞ்ஞானி ஆகணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். அந்த ஆற்றல் உன்னிடம் இருக்கு. அன்புடன் உன் மீது உயிரை வைத்திருக்கும் அப்பா. ரொம்ப நன்றிப்பா. எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும்பா. உங்களை கட்டி பிடிச்சிட்டு தூங்க எனக்கு ரொம்ப ஆசைப்பா. ஆனால் உங்கள் மேலே வீசும் சிகரெட் நாத்தம் என்னை உங்கள் பக்கம் வரவே விட மாட்டேங்குது. சில நேரம் பள்ளிக்கூடம் விட்டு வீட்டுக்கு வரவே பிடிக்க மாட்டேங்குது. வீடு முழுவதும் ஒரே சிகரெட் போக எனக்கு மூச்சு திணறுது. என்னப்பா செந்தில், ஆளே ஒரு மாதிரியா இருக்க? அது ஒன்றும் இல்லை நண்பா. இப்போ வர வர பையன் முன்ன மாதிரி என்கிட்ட பாசமாக பழகுறதில்ல. அதுதான் ஏன்னு தெரியல. சரி, நான் வரேன். பையன் பள்ளிக்கூடம் விட்டு வந்திருப்பான். சில நாட்கள் கழித்து இன்று செந்திலின் பிறந்த நாள். அப்பா. என்னப்பா? அப்பா, உங்களுக்கு நான் ஒரு பரிசு வச்சிருக்கேன். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது இந்த சிகரெட் தானே? அப்புறம் தானேண்ணா, அதான் உங்களுக்கு பிடிச்சதையே பரிசா தந்துட்டேன். என் பள்ளிக்கூடத்துக்கு பக்கத்தில் இருக்க கடையில் என் சேமிப்பில் வாங்கினேன். சின்ன பசங்க கேட்டால் கூட கடைக்காரரே சிகரெட் தராரு. எவ்வளோ கொடுமை பாருங்கப்பா. நீங்களும் சின்ன பையனா இருக்கும் போதே சிகரெட் ஊதுறீங்க. வீடெல்லாம் சிகரெட் போக அதை நானும் சுவாசிக்கிறேன். நோயை உங்களுக்கு மட்டும் இல்லாமல் எனக்கும் சேர்த்தே தரீங்க. அம்மாவும் என்னை விட்டு போயாச்சு. இப்போது எனக்குன்னு இருக்கிறது நீங்கள் மட்டும்தான். சிகரெட் பிடிக்கிற அற்ப சுகத்துக்காக என்ன அனாதையாக்கிடாதீங்கப்பா. பல்பை கண்டுபிடிச்சது எடிசன். இந்த சிகரெட்டை கண்டுபிடிச்சது யாருப்பா? மின்சாரம் மூலம் வெளிச்சத்தை தந்தது எடிசன்னா, இந்த இருட்டை கொடுக்குற புகையிலையே கண்டுபிடிச்சது யாருப்பா? வேண்டாம்ப்பா, இந்த சிகரெட்டை விட்டுடுங்கப்பா. சுப்பு, அப்பா இருக்கப்பா அவளுக்கு. நீ கவலைப்படாத. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா விரும்பவும், ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா பகிரும், ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா கருத்து பெட்டியில் கருத்துக்களை போடவும். நன்றி, வணக்கம்.